மதுரை செல்லூர் 24வது வார்டு எலி ஐயனார் கோவில் தெரு, எம்ஜிஆர் தெரு. பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த பாதாள சாக்கடை பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. நாங்கள் குடியிருக்கிற தெருக்களில் இந்த பாதாள சாக்கடை கழிவு நீர் தெருக்களில் ஆறாக ஓடுறனால எங்கள் பகுதியில் இருக்கிற முதியவர்கள், பெண்கள், குழந்தைகள் யாருமே ரோட்டில் நடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை. வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. நாங்கள் வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. ஆனால் வீட்டை விட்டு வெளியே வந்தால் அந்த சாக்கடை நீரை பூரா கலந்தால் எங்களுக்கு நோய் வருது. தொடர்ந்து நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணி ஓஞ்சி போயிட்டோம். புகார் கொடுத்து கலெக்டர்கிட்ட கொடுத்துட்டோம், மாநகராட்சி மேயர்கிட்ட கொடுத்துட்டோம், ஏரியா கவுன்சிலர்கிட்ட கொடுத்துட்டோம். எந்தவித நடவடிக்கையுமே இல்லை. புகாரை வாங்கி போட்டு அவங்க முன்னாடி உட்காந்துக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருட பிரச்சனையாக இருக்குது. நாங்களும் தொடர்ந்து புகார் அளிச்சிட்டோம். எந்தவித பிரச்சனையும் இருக்கல. நாங்கள் இந்த ஏரியா எங்கள் சொந்த வீடெல்லாம் விற்றுட்டு வேறு ஏரியாவுக்கு போகலாம்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அப்படி தான் நிறையா பேர் வீடெல்லாம் விற்றுட்டு செல்லூர் பகுதி பூராமே சாக்கடையாக இருக்குது, வேறு ஏரியா குடி போயிடுவோம்னு சொல்கிறாங்க. குடிக்கிற நீரில் கூட புழுக்கள் வந்துக்கிட்டு இருக்குது. தண்ணி பிடிக்க முடியல, குடிக்க தண்ணி இல்லை. இப்படியே போச்சுன்னா எங்கள் நிலைமை அதை யார் கேட்குறது? தொடர்ந்து நாங்களும் புகார் பண்ணி அழுத்து போயிட்டோம். உடனடியாக மதுரை மாநகராட்சி இதை சரி செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். எதுக்காக அப்படின்னா, எங்கள் தெருவில் வந்து பாதாள சாக்கடை அடைச்சி போய்கிட்டு இருக்குது. இது வந்து ஒரு நாள் 2 நாள் பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனை வந்துட்டு ஒரு 10 வருஷமாக இதே பிரச்சனையை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் எத்தனையோ அதிகாரிகள் வந்திருக்காங்க. யாருமே இதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கவே இல்லை. இந்த பார்க்குறோம், இப்போ பார்க்குறோம், நாளைக்கு பார்க்குறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோன்னு சொல்கிறாங்களே தவிர எங்களுக்கு யாருமே எதுவுமே பண்ணவே இல்லை. எங்கள் தெருவில் நிறைய சின்ன பிள்ளைய தான் அதிகமாக இருக்குது, வயசானவங்க அதிகமாக இருக்காங்க. நாங்கள் ஆத்திர அவசரத்துக்கு பிள்ளைகளுக்கு பால் பாக்கெட் வாங்குறது, பிஸ்கட் பாக்கெட் வாங்குறது எதுக்குமே எங்களால் கடந்து போகவே முடியல. போனோம் அப்படின்னா சின்ன பிள்ளைய கீழே விழுந்துருது, எங்களுக்கு காலையெல்லாம் புண்ணு வந்துடுது. அப்போ ஆஸ்பத்திரிக்கு தான் போக வேண்டியதாக இருக்குது. நாங்கள் அன்றாட காட்சியை நாங்கள் ஆஸ்பத்திரி செலவு பண்ணுவோமா, குடும்பத்தை பார்ப்போமா? அதனால என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் மேல் அதிகாரிகிட்ட பேசுங்க. ஓட்டு கேட்க வராங்க எல்லாரும், நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே இப்போ வந்து எங்கள் வார்டை வந்து பார்க்கவே இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும்? சாலை மறியல் பண்ணால் போலீஸ்காரங்க எங்களை கேட்குறாங்க, பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு இதுக்கு யார் தான் வழி சொல்கிறது? எங்களுக்கு இது இந்த பாதாள சாக்கடை நீங்கள் மொத்தமாக எல்லாத்தையும் இந்த ரோடவே ஃபுல்லாக சரி பண்ணி தரும்போது நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பிரேமா இப்படிக்கு யார் வீட்டுக்கு போக முடியாமல் தான் இங்கே வந்து உட்காந்துருக்குதுங்க. அங்கே போகவே முடியலை. எதனால போக முடியல? தண்ணி நிறையா இருக்குது. சாக்கடை தண்ணியா? சாக்கடை தண்ணி எத்தனை நாளா இருக்கு? இந்த ஒரு வாரம் 10 நாள் அப்படித்தான் இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.